கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணுமா? நீங்க வேற இன்னும் பத்திரிக்கை எக்கச்சக்கமா இருக்கு. பூஜை ரூம்ல தான் இருக்கு. நீங்க அதை பார்க்கலையும். அப்படியா? நல்ல வேலை. நான் கூட இவ்வளவுதான் இருக்கும்னு நினைச்சேன். இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணுமா? ஊருக்குலாம் வேற கொடுக்கணும். அது வேற கொடுக்கணும் இல்லையா? ஊருக்கு மட்டும் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஊருக்கு கொடுக்கணும், அங்க கொடுக்கணும், இங்க கொடுக்கணும்னு எவ்வளவு யோசிச்ச நீங்க? முக்கியமான உங்களுக்கு கொடுக்கணும்னு யோசிக்கவே இல்லைங்களேங்க. தரும், அது எப்படி நான் யோசிக்காம இருப்பேன்? நியாயமா பார்த்தா முத பத்திரிக்கையை என் தம்பி வீட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். அடுத்த பத்திரிக்கை என் மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்துருக்கணும். நீ உங்க ரெண்டு வீட்டு தானே சொல்ற? ஆமாங்க, அதேதான். இதெல்லாம் தெரிஞ்சோ ஏங்க இன்னும் நம்ம உங்களுக்கு பத்திரிக்கை எடுத்து போகாம இருக்கோம்? நானும் நீங்க கூப்பிடுவீங்க, நான் அமைதியா இருக்கேன். நான் அமைதியா இருக்க கூடாதா? அது தப்புதான். ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நான் தயங்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடா இன்னும் தேவகி வீட்டுக்கு போகாம மாப்பிள்ளை வீட்டுக்கு போகாம இருக்கோம். இது தப்பு இல்லைங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாம இருக்குமா? நீ கவலைப்படாத. நான் முன்னாடி தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அவன் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டான். நான் பேசலனாலும் தப்பா எடுத்துக்க மாட்டான். நான் பேசியும் அவனுக்கு புரிய வச்சுட்டேன். ஆனா அவன் நான் இதெல்லாம் ஒரு விஷயம் நம்ம வீட்டு கல்யாணம், நீ பத்திரிக்கை வச்சாதான் கல்யாணத்துக்கு வருவேனா என்ன அப்படின்னு என் தம்பி பெருமையா சொன்னான். எனக்கு அது கேட்கும்போது சந்தோஷமா இருந்தது. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் எனக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருக்குமா? ஆமா, நம்ம மாப்பிள்ளையும் பிரியாவும் போயிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டாங்களே, அப்புறம் நம்மளும் போகணுமா என்ன? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை போய் கொடுத்தாருன்னா அது அவர் சார்பா கொண்டு போய் கொடுத்தது. பிரியா போனா அவ திமிர் எடுத்து போய் போலாம். அவ எதுக்கு போனா நமக்கு தெரியாது. பழி வாங்குறேன்ற பேர்ல இங்க இருந்து போய் அந்த புள்ள வீட்டுல போய் மாப்பிள்ளைய அந்த அளவுக்கு எவ்வளவு கேவலமா பேசணுமோ பேசிட்டு வந்திருக்கா. அவ போய் பத்திரிக்கை கொடுத்தான்னு சொல்றீங்க பாருங்க. நான் ஏதாவது சொல்ற போறேன், அமைதியா இருங்க. நிலாவா இருக்க போய் அமைதியா இருக்கா. நிலா இடத்துல வேற எவ்வளவு இருந்தா நம்ம வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்தி கார் துப்பிட்டு போயிருப்பாங்க. சரிதான் சொல்லும், நம்ம அங்க போகணுமான்னு யோசிக்கிறேன். பிரியா அங்க போய் அவங்களால எப்படி பேசக்கூடாதோ அவ்வளோத்தையும் பேசி மாப்பிள்ளைய ரொம்ப கேவலப்படுத்திட்டு இப்ப நம்ம போனா அவங்க நம்மள வான் கூட கூப்பிடுவாங்களான்னு தெரியலையே. நீ சொன்ன மாதிரி நிலாவா இருக்க போய் இவ்வளவு தூரம் அமைதியா இருக்கான். நிலா இடத்துல வேற என்ன பண்ணா இருந்தா கண்டிப்பா வீடு தேடி வந்து நம்ம முகத்துல கார் துப்பிட்டு போயிருப்பாங்க. நீ என்னையா பொண்ணு பெற்று வச்சிருக்கேன்னு கேட்டேன். என் முகத்திலே கார் துப்பிருப்பாங்களாம். நம்ம பொண்ணு நிலாவா இருக்க போய் பொறுமையாவும் அமைதியாவும் இருக்கான். பாருங்க, யோசிச்சுதான் உட்காந்துட்டு இருக்க கூடாது. அவங்க நம்மள என்ன சொன்னாலும் சரி, திட்டினாலும் சரி, கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினாலும் சரி, இங்க அதுக்கெல்லாம் நம்ம தகுதியானவங்க தாங்க. அவங்க நம்ம திட்டுறதுக்கும் சரி, அவங்க நம்ம கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கும் சரி. ஏன்னா அப்படிப்பட்ட பொண்ணை தான் பேத்து வச்சிருக்கோம். அதுக்கு நம்ம தாங்க போய் மன்னிப்பு கேட்கணும். இப்படி எதுவுமே பண்ணாம நம்ம இங்கே இருந்தா இதுதாங்க நல்லா இல்ல. இங்க பாருங்க, நீங்க வரீங்களா இல்லையா சொல்லுங்க. முதல்ல நான் தேவகி வீட்டுக்கு போகணும். அடுத்து நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும். போய் அங்க சம்மந்திக்கிட்டையும் மாப்பிள்ளைக்கிட்டையும் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும். அம்மா அவங்க பாவம் இவ்வளவு நாள் இவ்வளவு தூரம் இங்க வந்து இருந்துட்டு இப்ப அங்க போய் அவங்க முன்னாடி அவங்க பேரை இவ தேவையில்லாம பேசி அசிங்கப்படுத்தி வந்திருக்கா. அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், தெரியுங்களா? நீ சொல்றதும் சரிதான். கண்டிப்பா போய் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டே ஆகணும். நம்ம பொண்ணு பிரியா பண்ணதுனாலும் நம்ம தான் போயிட்டு அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். சரிம்மா, எப்போ போகணும்னு சொல்லு. உடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி என் தம்பி வீட்டுக்கு போகணும், அப்படித்தானே? சரி கிளம்புவோம். எப்போ போகலான்னு மட்டும் சொல்லு. உள்ள வரல மாட்டேன். சரி வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, உங்க வீடு இது, நீங்க உள்ள வரலாமான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க நேரம் வர வேண்டியதானே மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. அதானே மாப்பிள்ள சார் கேட்டுட்டு இருக்கீங்க. வாங்க மாப்பிள்ள வந்து உட்காருங்க. இருக்கா சார், நீங்க உட்காருங்க, நானும் வரேன். வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. ஆமா, எல்லாத்துக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டீங்களா? இன்னும் என்ன கொடுக்குமா சொல்லுங்க. போனதெல்லாம் சொல்லுங்க, நான் வேணா கூட்டிட்டு போறேன். ஐயோ அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள, உங்களுக்கு இது கஷ்டம். இதுக்கப்புறம் ஊர் பக்கம் தான், ஊர் பக்கம் நானே கொடுத்துருவேன். இந்த நானும் செலவு தான், கார்ல தானே போறோம், நாங்க போய் கொடுத்துருவோம் மாப்பிள்ள. உங்களுக்குலாம் எந்த சிரமமும் வேணும். அது மட்டும் இல்லை, கல்யாணத்தை கிட்ட வச்சுக்கிட்டு நீங்க அங்க இங்கன்னு சுத்தக்கூடாது. பத்திரமா இங்கே இருக்கணும், பாத்துக்கோங்க. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு மாப்பிள்ள அங்க இங்கெல்லாம் போய் வரக்கூடாது. கொஞ்சம் இங்கே இருங்க, அதான் நல்லது. ஆமா மாப்பிள்ள, அவர் சொல்றது கரெக்ட் தான். கல்யாணத்தை நேரத்தை வச்சுட்டு நீங்க டிராவல்லாம் ரொம்ப பண்ணக்கூடாது. அது நல்லதுக்கும் இல்ல. நீங்க இங்கே இருங்க, அதான் நல்லது. சீக்கிரமா உங்களுக்கு பிரியாவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும், அதுதான் எங்களோட ஆசை. அதுக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் கல்யாணம் ஜாம் ஜாமன் நடக்கும், கவலையே படாதீங்க. அப்புறம் அத்தை, உங்க அம்மா ஃபோன் பண்ண சொன்னாங்க. எதுவும் பாத்திரம் பண்ணலாம் எடுக்கணுமாமா, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கணுமாமா. அது என்னமோ உங்ககிட்ட தான் பேசணும்னு சொன்னாங்க. அது என்னன்னு பாருங்க. நடந்து வைக்கிறதுக்கு என்னமோ திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களை ஃபோன் பண்ண சொன்னாங்க. நீங்க அப்புறம் பண்றீங்களா? ஆமா மாப்பிள்ள, நானே அன்னைக்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. அப்புறமா கண்டிப்பா பேசுறேன் நானே. அப்புறம் மாப்பிள்ள, ரிசப்ஷனுக்கும் கல்யாணத்துக்கும் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு வந்தோமே, அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டீங்களா? எல்லாம் ரெடி ஆயிடும்ல? அதெல்லாம் ரெடியா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமா, உங்க பொண்ணு கொடுத்தாலும் அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சா கேட்டீங்களா? ஏன்னா மேடம் தான் அதெல்லாம் ரெடியாகி வரலாம், ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அதான் கேட்கறேன். மாப்பிள்ள, நேத்து வரைக்கும் அவ என் பொண்ணு, இனிமே உங்க பொண்டாட்டி. தாலி கட்டினீங்களோ கட்டலையோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்களே உங்க பொண்டாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நாள் நாங்க பாடுபட்டது எங்களுக்கு போதாது, இதுக்கப்புறம் நீங்க பாடுபடுங்க. எங்களை தயவு செஞ்சு ஃப்ரீயா விட்டுருங்க. என்னத்த நீங்க எப்படி சொல்றீங்க? மாமா என்ன மாமா அத்தை எப்படி சொல்றாங்க? நீங்களாவது கொஞ்சம் எனக்கு மாப்பிள்ள, எனக்கு வர காது வர சரியா கேட்க மாட்டேங்குது. நீங்க எது வந்தாலும் உங்க மாமியா கிட்டே சொல்லுங்க, அதான் நல்லது. ஏன்னா நான் இந்த விஷயத்துல எல்லாம் தலையிட்டு இருக்கதே இல்ல, பாத்துக்கோங்க. ஆல்ரெடி நிறைய அடி வாங்கியிருக்கேன். மண்டே பாருங்க, முடி மொத்தமும் கொட்டி போனுச்சு. எதனால நினைக்கிறீங்க? எல்லாம் உங்க பொண்டாட்டியால தான்.
மாமா என்ன மாமா நீங்களும் அத்தையும் இவ்வளவு தூரம் பயன்படுத்துறீங்க? அப்ப ஃபியூச்சர்ல எனக்கும் உங்களை மாதிரியே மண்டாயிடுமோ? இப்படி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல மாப்பிள. அதனால நீங்க பார்த்து செய்யுங்க. நீங்க தான் சின்ன வயசுல இருந்து என் பொண்ணு பின்னாடி லோன் அலைஞ்சு லவ்னு லவ் பண்ணி இப்ப கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்திருக்கீங்க. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீங்களே பாடுபட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அந்த சட்டத்தை நீங்களே பார்த்து பண்ணுங்க மாப்பிள. பாத்தீங்களா உங்க மாமனார் பேக் அடிச்சிட்டாரு. அது என் பொண்டாட்டினா இங்க ரொம்ப தான் பயம் போல இருக்கேன். அத்தை அப்ப ஏன் நிலைமை? மாப்பிள நீங்க சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா என்ன எனக்கு ஒரு சங்கடம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சிரிப்பீங்களான்னு தெரியல. அத்தை என்னத்த இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஐயோ மாப்பிள இப்ப இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்ப நீங்க எவ்வளவு சிரிக்காம சிரிச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற நேரம். எவ்வளவு சிரிக்க முடியுமோ சிரிச்சுக்கோங்க. நீங்க தாலி கட்டும்போது ஐயர் கூட சொல்லுவாரு, நல்ல நேரம் முடிய போது தாலியை கட்டுங்கன்னு. அவர் சொல்ற நல்ல நேரம் எதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க மாப்பிள. அத்தை என்னத்த நீங்களே இப்படி பண்ணா எப்படி? சரி கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களையும் கூட கொஞ்சம் துணையா இருக்கணும் சரியா? இப்படி எல்லாம் தனியா விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன் மாப்பிள உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நானும் சரவும் அப்படியே காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம்னு இருக்கோம். அதனால நீங்க தான் இனிமே பாத்துக்கணும். ஐயோ அத்தை மாமா என்ன நீங்க இப்படி குண்டு மேல குண்டு போட எப்படி? இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. காசிக்காவது ராமேஸ்வரத்துக்காவது அதுக்குள்ள என்ன உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு. இன்னும் பேரன் பேத்தி பார்க்கலாம், அது பார்க்கலாம், இதை பார்க்கலாம், அதுக்குள்ள காசி போற ராமேஸ்வரம் போறேன்றீங்க. உங்க பொண்ணுக்கிட்ட என்ன தண்ணியெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க. மாப்பிள இந்த அளவுக்கு பயம் இருக்கு. ஆனா பிரியா பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க. இப்ப கூட ஊன் சொல்லுங்க, கல்யாணத்தை நிறுத்திடுவோமா? அத்தை அவ ராட்சசி தான், என்னோட அழகான ராட்சசி. அவ என்ன பண்ணாலும் சரி அப்படியெல்லாம் நான் பேக் வாங்கவே மாட்டேன். அவ ஏன் பொண்டாட்டி அத்தை. அவ எப்படி இருந்தாலும் அவளை மாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு தானே. அவளை நான் கண்டிப்பா மாத்திடுவேன். கவலைப்படாதீங்க. பாருங்க உங்க பொண்ணு பிரியா எப்படி மாறுறான்னு. தெரியும் மாப்பிள, நீங்க கண்டிப்பா அவளை மாத்திடுவீங்கன்னு தெரியும். நானும் உங்க மாமாவும் சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஓகே அத்தை. ஆமா வரும்போது யாருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, யாருக்கு? அது ஒண்ணும் இல்லை மாப்பிள, என் தம்பி வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் தான். மாமா உங்க தம்பினா நிலா அவங்க அம்மா அப்பா தானே சொல்றீங்க? ஆமா மாப்பிள, உங்க மச்சன் நிலாவும் உங்க மச்சான் விச்சு அவங்களோட அம்மா அப்பாவே தான். அதாவது உங்க சின்ன மாமனார் மாமியார் அவங்கள தான் சொல்றேன். ஆனா மாமா ஏற்கனவே தப்பா எடுத்துக்காதீங்க. இன்விடேஷன் அடிச்சதும் பத்திரிக்கை தானே அவங்களுக்கு கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுத்துட்டு பாதியில கொடுக்குறீங்க. மாப்பிள நீங்க கேட்டதா தப்பு கிடையாது. நீங்க கேட்டது வாஸ்தவமான ஒண்ணுதான். நானும் உங்க மாமனாரும் இவ்வளவு நேரம் அதுதான் பேசிட்டு இருந்தோமே. பத்திரிக்கை அடிச்சதும் பத்திரிக்கை என் குழந்தை வீட்டுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனா உங்க பொண்டாட்டிக்கு பயந்துட்டு தான் நாங்க அந்த பேச்சே இருக்காம இருக்கோம். அதுக்காக நாங்க கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. அதான் இப்ப போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு பேசிட்டு இருக்கோம். அவங்க தம்பி வீட்டுக்கு மட்டும் இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்கும். மாப்பிள்ளனா அத்தை நீங்க சொல்றது மாப்பிள்ளை வீடுனா அர்ஜுன் வீடு தானே சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, அர்ஜுன் மாப்பிள்ள தான் சொல்றேன். அவங்க வீட்டுக்கு நாங்க மறுபடி போய் பத்திரிக்கை கொடுக்கணும்ல. ஆமா அத்தை நானே சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க இன்னும் அங்க போகாம இருக்கீங்களே, போய் கொடுங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். நல்ல வேலை நீங்களே பேசியிருக்கீங்க. ஆமா எப்ப அர்ஜுன் வீட்டுக்கு போறீங்க? அப்புறம் நிலா வீட்டுக்கு எப்போ போறீங்க? இன்னைக்கு எங்க குழந்தை வீட்டுக்கும் நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கும் போகலான்னு இருக்கோம் மாப்பிள்ள. அதை பத்தி தான் நானும் உங்க மாமனாரும் பேசிட்டு இருந்தோம். நல்லது அத்தை, நீங்க போயிட்டு வாங்க. அர்ஜுன் நான் கேட்டுதான் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியும் அங்க என்னென்ன ப்ராப்ளம் நடந்ததுன்னு. ஸோ அதனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன மாப்பிள்ள இவ்வளவு நேரம் சாரும் அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாலே. கண்டிப்பா போய் மாப்பிள்ளை கிட்டையும் சம்மந்தி வீட்டுக்காரங்க கிட்டையும் அம்மா கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு வரணும். அவங்க கிட்ட பெரிய என்னென்னலாம் பேசி வச்சிருக்கான் அர்ஜுன் மாப்பிள்ளைய, எப்படி எல்லாம் பேசக்கூடாதோ பேசியிருக்கான். அவ பண்ண தப்புக்கு நாங்களாவது மன்னிப்பு கேட்கணும்னா கண்டிப்பா போயிட்டு வரும் மாப்பிள்ள. நீங்க கவலையப்படாதீங்க. நம்ம தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா நானும் உங்களை போக சொல்றேன்னுட்டு நியாயமா நம்ம இது பண்ணணும்ல. அதனால நான் அர்ஜுன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தோம். ஆனா அர்ஜுன் பெரிய மனசு உள்ளவன் இருந்தாலும் நமக்கு மனசு கேட்காதுல. அவன் எந்த தப்புமே பண்ணல. ஆனா பிரியா அவன் டோட்டலாவே தப்பா நினைச்சிட்டு இருக்கான். ஐயோ மாப்பிள்ள, பிரியா அர்ஜுன் மாப்பிள்ள மட்டுமா தப்பா நினைச்சிட்டு இருக்கா? நிலாவே தான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கா. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு என்னன்னு தெரியல. நிலானால சுத்தமா பிடிக்கல. இப்போ அவளுக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை இவளுக்கு நடத்திட்டோமேன்னு சொல்லிட்டு இன்னும் அவ ரொம்ப கோவத்துல இருக்கா. சரிங்க மாப்பிள்ள கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இதை பத்தி நினைக்காதீங்க. கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசிங்க. ஜாம் ஜாம் கல்யாணம் நடக்கும். நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துங்க. சீக்கிரமா உங்க பொண்டாட்டி இங்க இருந்து தள்ளிக்கிட்டு போங்க. நாங்களாவது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறோம். என்ன என் பேர் அடிப்படு? அது உங்களோட பிரியா இப்பதான் அத்தையும் மாமாவும் உன்னை பத்தி. ஆமா பிரியா, உன்னை பத்தி இவ்வளவு நேரம் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். நீ இப்பெல்லாம் வீட்டு வேலையை பார்த்து பார்த்து செய்யற. இப்பெல்லாம் பொறுப்பு நிறைய வந்துருச்சுன்னு நானும் அப்பாவும் மாப்பிள்ளை கிட்ட உன்னை பத்தி இவ்வளவு நேரம் பெருமையா சொல்லிட்டு இருந்தோமா. அத்தை பெருமையா பிரியாவை பத்தி நீங்களும் மாமாவும்? ஆமா மாப்பிள்ள, என் பொண்ணு பிரியா பத்தி நான் பெருமையா சொல்லாம வேற யார் சொல்லுவா? பெருமையாதான். இப்படி எல்லாம் கேட்காதீங்க மாப்பிள்ள. பிரியாக்கு எங்க பேர்ல சந்தேகம் வரப்போகுது. ஆமா மாப்பிள்ள என்ன நீங்க சந்தேகமா சொல்றீங்க? எங்க பொண்ணை பத்தி எங்களுக்கு தெரியாது. பிரியா இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தாமா ஆஹா ஓஹோன்னு நானும் அம்மாவும் மாப்பிள்ளை கிட்ட புகழ்ந்து தள்ளிட்டு பாத்துக்கேன். அது மட்டுமா நீ இந்த வீட்டை விட்டு போறது நினைச்சா எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்குமா. இவ்வளவு நேரம் நானும் அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பாத்துக்கேன். ஆமா பிரியா இந்த வீட்டை விட்டு போறது நினைச்சு நீங்களாத்தையும் இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணிருந்தீங்க அப்படிதானே? அட என்ன மாப்பிள்ள, நான் கூட இவ்வளவு நேரம் பிரியா போறது நினைச்சு ஓன்னு அழுதுட்டு இருந்தேன். நீங்க கூட என்ன சமாதானப்படுத்துறீங்களே. கவலைப்படாதீங்க. மாசம் மாசம் எப்படியாவது உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து உங்க கண்ணில் காமிச்சிடன்னு கூட சொன்னீங்க மாப்பிள்ள.
மாசம் மாசம் அத்தை மாமா இந்த வருஷம் ஆஸ்கார் அவார்டு உங்களுக்கு தான். எதுக்கு அத்தை மாசம் மாசம் நான் வார வாரமே கூட்டிட்டு வரணும் உங்க பொண்ணு. ஐயோ மாப்பிள்ள, கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு இப்படி அடிக்கடிலாம் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நாங்க அப்படி என் பொண்ணை வளர்க்கல, அப்படி பழக்கப்படுத்தவும் கூடாது மாப்பிள்ள. நீங்க மாசம் மாசம் நாளாலும் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை, ஏன் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டிட்டு வந்தா கூட பரவாயில்ல மாப்பிள்ள. நாங்க வந்து அங்க பாத்துட்டு வருமே. விஜய் நம்ம கூட்டிட்டு வருது, நானே வந்துருவேன், நீ கவலைப்படாதம்மா. நீ என்னை விட்டு பிரியறத நினைச்சு இவ்வளவு ஃபீல் பண்றியா? அப்பா நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. வார வாரம் என்ன 2 நாளைக்கு ஒரு தடவை நான் வந்து போறேம்மா. இது நல்லா இருக்கு அத்தை. மாசம் மாசமும் இல்ல, வார வாரமும் இல்ல, வருஷத்துக்கு ஒரு தடவையும் இல்ல. உங்க பொண்ணையே முடிவு எடுத்துட்டா 2 நாளைக்கு ஒரு தடவை வரலாமா. உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே அத்தை? ஐயோ பிரியா, இப்படி எல்லாம் முடிவு எடுக்க கூடாதுமா, தப்புமா. ஆமாமா, இப்படி எல்லாம் முடிவு எடுக்க கூடாது, தப்பு. இங்க பாரு, முதல்ல கல்யாணம் அப்படியே நடக்கணும், அப்புறமா இங்க வரதை பத்தி யோசிமா, சரியா? இப்பவே எதுக்கு இதை பத்தி யோசிக்கல சொல்லு. அம்மா அப்பா, நீங்க 2 பேரும் எப்படின்னு எனக்கு தெரியாது. என்ன எப்படா இந்த வீட்டை விட்டு தேட்டலாம் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேர் கூட இவனும் சேர்ந்துக்கிட்டோம், அப்படிதானடா விஜய்? ஏய், என்ன அடி சேர்க்கிறான்? நான் எப்போதும் உன்னை விட்டு இருப்பேன்னு சொல்லியிருக்கேனா? இங்க பாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அத்தை மாமா தான். அவங்கள வச்சு செய், என்னெல்லாம் வச்சு செய்யணும். எனக்கு வேற வேணா செய். நம்ம கிச்சனுக்கு பண்ணலாமா? மாப்பிள்ள, உங்க மாமாவும் அத்தையும் இங்கதான் மாப்பிள்ள இருக்கும், மறந்துட்டீங்க போலன்னு நினைக்கிறேன். அத்தை, நான் மறக்கலாம் இல்ல, நீங்களே டீசெண்டா கிளம்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லணுமா என்ன? என் அத்தையா ரொம்ப புத்திசாலின்னு எனக்கு தெரியும், மாமா அதை விட புத்திசாலின்னு தெரியும். போயிடுவீங்க, என்ன போயிட்டு இருப்பீங்களே? என்னங்க முடிச்சிட்டு இருக்கீங்க? என்னமா புரியல? மாப்பிள்ள சொல்லாம சொல்றாரு இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்கன்னு. வாங்க நம்ம உள்ள போவோம். நானும் அதை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப வர வர ட்ரெண்ட் மாறி போச்சு. கல்யாணம் ஆகி தனியா பேசுறதுனால கல்யாணத்துக்கு முன்னாடியே தனியா தான் பேசுறாங்களே. சரி, அவங்க பேசி சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம 2 பேரும் உள்ள போய் பேசலாம். வா சார், நம்மள லோ பண்ணலாம். ஏய், என்னடா வேலை பாக்குறேன்? அம்மாவும் அப்பாவையும் இப்படி ஸ்ட்ரைட்டா சொல்லி அனுப்பிட்டேன். ஏய், இதுல என்னடி தப்பு இருக்கு? அத்தைக்கு மாமாக்கும் நீ நல்லா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாங்க, அது மட்டும் இல்ல, சீக்கிரமா அவங்களுக்கு ஒரு பேருல பேசவே வேணுமாமா. நம்ம அதுக்கான வேலைகளெல்லாம் பார்க்கணும்ல. கல்யாண வேலையே பார்த்தா எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வேலையை கொஞ்சம் பார்த்துடலாமா? அட ஃப்ராடு, இந்த வேலையை கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கணுமா? கண்ணை 2 நோண்டிடுவோம் பாத்துக்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஆமா, என்ன சார் இப்பெல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போறீங்க? அப்புறம் கல்யாண விஷயமா வந்து பார்க்கணும்லடி. இல்லையே, இந்த ஃப்ராடு பையன் கல்யாண விஷயமா வந்து போற மாதிரி தெரியலையே. எதுக்கோ போன சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கே. புரிஞ்சா சரி, அதை சுத்தி வரது தெரியுதுல கொடுக்கறது. போடா. லவ் யூ டி. ஏய், எதுக்கு வந்தா தெரிஞ்சிச்சலாம், உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடி. நீ எப்படா எங்க வீட்டுக்கு வரவேன்னு இருக்க, சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துடுடி. நீ என்னாலும் நம்ம வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். சீக்கிரம் வந்துரு, உனக்காக நம்ம பெட்ரூம் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கு. எப்படா வருவேன்னு. பெட்ரூம் மட்டும் இல்ல, நானும் தான். போரிக்கி மூஞ்சி பாரு, இந்த விஷயத்தை எப்படி நீக்கா கேக்குறேன்? போடா. ஏய், அதை டீசெண்டா கேட்டலாம். சரி, கல்யாணம் முடிஞ்சதும் என் தேவதைய அப்படியே தூக்கிட்டு போயிடுறேன். எதையோ மறக்கிற நியாயமா? இனியவளே, உனது இருவிழி முன் பழரச குவளையில் விழுந்த எறும்பின் நிலை எனது நிலை விலக விருப்பமில்லையே பூவே. காத்திருந்தேன், நானே தவம் இருந்தேன் உனக்காகத்தான் கண்ணே, உனக்காகத்தான். ஆஃபீஸ் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, இவன் என்ன பண்றான்? இன்னும் கேபின் போறாமா? டேய், போன் இடம். ஹலோ, சொல்லு அர்ஜுன், கேபின் போலாம். இந்த வர அர்ஜுன். சீக்கிரம் வாடா அர்ஜுன். வாங்க சார். சொல்றா மச்சி, என்ன விஷயம்? சார் என்ன விஷயம் சொன்னாதான் கேபின் வருவீங்களோ? டேய், நான் வந்தது வருவேனா? ஏன் இன்னைக்கு வரவே இல்லை மச்சி? இப்ப எதுக்கு நீ வந்ததும் வராதுமா இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்? டேய், வெளியில ஒரு வேலை இருந்ததுல, அதை பாத்துட்டு இருந்தேன். இல்லைன்னா நீ வந்து இவ்வளவு நேரம் ஆகி வராம இருப்பேனா? அந்த வேலையை முடிச்சிட்டேன்னா அப்புறம் ஃப்ரீயா வந்து பேசலாமே நினைச்சேன். தப்புனா மன்னிச்சிருப்பா. இந்த வேலை இருந்தாலும் சரி, நான் வந்தா உடனே வந்து என்ன பாரு, சரியா? ஆபீஸ்க்கு வந்தாதான் உன் முகத்தையே பாக்குறேன், அதை வந்து கூட காட்ட மாட்டியோ? மச்சான், என் மேல உனக்கு அம்பட்டு பாசமா? அந்த மண்ணங்கடிலாம் ஒண்ணும் இல்ல, நீ வேலைக்கு வந்திருக்க இல்லையா தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்குதான். பார்த்து நான் கூட என் மேல இவ்வளவு பாயாசமோன்னு நினைச்சிட்டேன். வந்திருக்கேன். அப்புறம் வேலைக்கு வராம கட்ட அடிச்சிட்டு எங்கேயாவது ஊர் சுத்தினா அதனாலதான் கரெக்டா வந்திருக்கேன் இல்லையான்னு செக் பண்ணிக்கிறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு 3 இடத்துல டெலிவரி கொடுக்கணுமே, கொடுத்தாச்சா? அதெல்லாம் அப்பவே எல்லா டெலிவரியும் ஃபினிஷ் பண்ணிட்டு தான்
நான் ஃபேக்டரி உள்ளேயே வந்தேன் நம்ம கிளைண்ட்ஸ்லாம் ஆஃபர் மெயில் அனுப்ப சொன்னேன் சென்ட் பண்ணிட்டியா பண்ணிட்டேனே 2 days ஸ்டாஃப் மீட்டிங் இருக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன் பண்ணிட்டியா பண்ணிட்டேனே டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ண சொன்னேன் பண்ணிட்டியா பண்ணிட்டேனே ஆள்கிட்ட லவ் சொல்லிட்டியா மச்சி என்னடா உன் ஆள்கிட்ட லவ் சொல்லிட்டியான்னு கேட்கறேன் மச்சின்ற என்கிட்ட லவ் சொல்லிட்டியான்னு கேட்கலாம் உன் ஆள்கிட்ட லவ் சொல்ற நீ சொல்லிட்டியா லவ் ஒர்க் அவுட் ஆச்சா மச்சி அது வந்து போயெல்லாம் தேவையில்ல விஷயத்த சொல்லு சொன்னியா சொல்லலையா அதான் மச்சி அது வந்து நீ சொன்ன தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லிடுன்னு நானும் சொல்லலாம்னு முடிவு பண்ணி பக்கத்துலலாம் போயிட்டேன் கிட்ட போய் கீத்து அப்படின்னு கூப்பிட்டுட்டேன் அவளும் திரும்பிட்டான் எல்லாம் கரெக்டா நடந்திருக்கேன் சொன்னியா இல்லையா மச்சான் சொல்லலடா அவ கண்ணை பார்த்ததும் பயம் வந்துருச்சுடா இதை சொல்லதான் இவ்வளவு இழுத்தியும் டேய் ஒரு லவ்வ சொல்லவே உனக்கு தைரியம் இல்லைனா நாளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவேன் ஏன் மச்சி அதெல்லாம் நான் நல்லாவே குடும்பம் நடத்துவேன் மச்சி குடும்பம் என்ன குழந்தை கட்டி கூட 5-6 கூட பேத்துருவேன் அதெல்லாம் நல்லா பண்ணுவேன் ஆனா லவ்வ சொல்றதுதான் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கு மச்சி மச்சான் நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணுடா மொபைலை ஓட விட்டு உதப்ப பாத்துக்கோ இந்த லவ் விஷயத்துல மட்டும் புரோக்கரே வைக்கக்கூடாது உனக்கு தைரியத்தை வர வச்சுட்டு அவகிட்ட விஷயத்த சொல்றதுக்கான வழியை பாரு இல்லைன்னா அவளுக்கு கல்யாணம் ஆகி 5-6 குழந்தை பிறந்துற போகுது அப்புறம் தாடியை வச்சுக்கிட்டு தேவதாஸ் மாதிரி தெரிய போறேன் ஒழுங்கு மருந்து சீக்கிரம் சொல்றதுக்கான வழியை பாருடா மச்சி நீ எப்படி சொன்னா எப்படா ஏ ப்ளீஸ்டா யா கமெண்ட் கிட்டு தேங்க்யூ சார் சொல்லுங்க என்னம்மா ஸ்டாஃப் மீட்டிங் சொல்லி சொல்லியிருந்தீங்களா சார் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஓகேம்மா ஏடி என்டர்பிரைசஸ்ல இருந்து இன்னைக்கு உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தீங்க நீங்க ரிமைண்ட் பண்ண சொல்லியிருந்தீங்களா அதான் சார் அட ஆமா நல்ல வேலை கேட்டும் ஞாபகப்படுத்திட்டீங்க தேங்க்ஸ் கேட்டும் ஓகே சார் ஓகே கேட்டும் அதான் சார் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிட்ட கொடுத்துட்டு போலாம் சார் நான் சரிங்க சார் நான் கேபின் போறேன் அது சரி சார் பார்க்க மட்டும் தான் செய்வார் போல இருக்கு தைரியத்தை வர வச்சுட்டு சொல்ல மாட்டான் போல இருக்கு நம்ம தான் ஏதாவது பண்ணணும் நண்பனாச்சு ஏதாவது பண்ணுவோம் ஓகேம்மா கேட்டும் கேட்டும் ஒரு விஷயம் கேட்க மாட்டேன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லியிருந்தீங்கம்மா வந்துட்டாங்களா சார் நாளைக்கு தான் சார் வராங்க அதான் உங்ககிட்ட லீவும் கேட்கலானே நாளைக்கு லீவ் கொடுங்க சார் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க சார் என்னது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா ஏய் என்ன சொல்ற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வராங்களா ஆமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க ஏண்டி எவ்வளவு தைரியம் இருந்தா அதை ஏன் கிட்டே சொல்லுவேன் ஏய் உனக்கு என்ன பார்த்து எப்படி தெரியுது லோன்னு நாய் மாதிரி உன் பின்னாடி சுத்திட்டு இருக்க நீ என்னடா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வராங்கன்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க இதுக்கு மேலாம் வேலைக்கு ஆகாதுடி ஆமா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்லுவேன் அடியை என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு நல்லாவே ஒர்க் ஆகுது அர்ஜுன் சூப்பரா பார்த்து வச்சிருக்கேன் கொழுந்து விட்டு எரியுது என்ன சார் எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் என்ன சொல்றேன்னு முதல்ல முழுசா கேளுங்க சார் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதடி மொபைல் நானும் உன்கிட்ட எப்படியாவது சொல்லிடலாம்னு நினைச்சு வரும்போதெல்லாம் உன் கண்ணை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்குன்னு போயிடுறேன் நான் அப்படி போன பத்தியும் அதாண்டி ஏன் தப்பு இனி அப்படிலாம் பயப்பட மாட்டேன் ஏய் இங்க பாரு இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரான் அவன் வரான் இவன் வரான்னு சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்க நான் உன்னை விரும்புறேன் உன் பின்னாடி நாயா சுத்திட்டு இருக்கேன் நீ என்னடா எவனோ வரன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறேன் மச்சான் கோவத்துல உண்மையை சொல்லிட்டானே மச்சி எத்தனையோ ப்ரொபோசல் பார்த்திருக்கேன் இப்படி ஒரு ப்ரொபோசலை நான் பார்த்ததே இல்லை நல்லாதான் இருக்கு என்ன சொன்னீங்க ஆமாண்டி நான் உன்னை விரும்புறேன் எத்தனை நாளா உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன் உனக்கும் தெரியும்ல நான் உன்னை லவ் பண்றேன்னு என்ன ஸ்ட்ரைட்டா வந்து என்னால சொல்ல முடியல இதுக்கு மேலேயும் சொல்லாமலாம் இருக்க முடியாது இங்க பார் மாப்பிள்ளையா நான் வந்து பொண்ணு கேட்கறேன் உன் வீட்டுல சொல்லி வை என்னைக்கு வரணும்னு மட்டும் சொல்லு நான் வரேன் எதுக்கு எங்க அக்காவை பொண்ணு பார்க்கவா என்ன சொல்ற நீனு மச்சி என்னன்னு தெரியாம அவசரப்பட்டுட்டிய மச்சி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னது எங்க அக்காவை அதுதான் சார் கிட்ட சொல்லி நான் பெர்மிஷன் கேட்டேன் என்னது உங்க அக்காவையும் அது அது வந்து கீர்த்தும் இங்க சார் இருக்காரு இங்க நான் எதுவும் பேச விரும்பல வெளியில வாங்க அங்க வச்சு பேசிக்கிறேன் நான் கேபின் போறேன் தாராளமா கீர்த்தும் வந்த வேலை சிறப்பா முடிஞ்சது நீங்க போலாம் போங்க தேங்க்யூ சார் மச்சி நீ எப்படி நல்லா ஹெல்ப் பண்ணல அட பாவி பத்த வச்சு விட்டுட்டு ஹெல்ப்பா பண்ணு இப்ப அவ வேற கோவமா போயிருக்காளடா டேய் எப்படியோலாம் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா கடைசியில இப்படி பண்ண வச்சுட்டியே போடா இதெல்லாம் சொல்ற போறேன் கடைசி வரைக்கும் நீ நினைச்சிட்டே தான் இருக்கணும் சொல்ல மாட்டேன் இப்ப நான் போட்ட வீட்டுனாலதான் கோபத்திலேயாவது சொன்னேன் நீங்க பாரு அவளும் உன்னை விரும்புறதுனால்தான் உன்னை எதுவும் சொல்லாம வெளியில வான்னு சொல்றான் போய் பேசு கண்டிப்பா அவ மனசுல இருக்கிறது சொல்லுவான் ஓடா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் மச்சி மச்சான்
உண்மையாவா சொல்றேன்? டேய் போடா மச்சி, நீ இருக்க தைரியத்துல தான் மச்சி போறேன். அப்போ கண்டிப்பா ஒர்க் ஆயிடும். நைட்டு பார்ட்டி இருக்கு, வந்துரு சரியா? மச்சி பார்ட்டியா? இத சொல்லவே இல்லையடா. முதல்ல லவ் சக்சஸ் பண்ணுடா. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா செலிப்ரேட் பண்ணிடுவோம் சரியா? நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் நைட் 8 மணிக்கு வந்துரு. மச்சி மச்சி நான் இதான்டா மச்சி. ஐயோ மச்சான், லவ்வுக்கும் வழி பார்த்துட்டு அதை செலிப்ரேட் பண்றதுக்கும் வழி சொல்ற பத்தியா மச்சான்? கோட்டை தேவையில்லை ஆனாலும் கூட்டணி வைத்திருப்போம். சொந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உருவத்தில் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை. டேய் அர்ஜுன், பக்காவா கிளம்பியாச்சு, எல்லாம் கரெக்டா இருக்கு. விச்சுவா ரெடியா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். போறோம், விச்சுவை பிக்கப் பண்றோம், கிளம்பி போயிட்டே இருக்கும். ஷரத்து நேரம் வந்திருப்போம், அவன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருப்பான். ஆமா, என்ன அஜய்க்கு ஃபோன் பண்ணவே இல்லையா? அஜய்க்கு ஃபோன் பண்ணி என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? ஐயோ, அஜய் கூப்பிட்டா இவனை கூப்பிட முடியாதே. இவன் வந்தா அஜய்க்கு டவுட் வந்துருமே. இப்ப என்ன பண்றது? டேய் இதை யோசிக்காம விட்டுட்டியடா, ஏதாவது பிளான் பண்ணு. டேய் அர்ஜுன், இப்படி யோசிச்சுட்டு இங்கே இருக்காத. நீ இப்படி யோசிச்சுட்டு இங்கே இருந்தா ஒருத்தி நம்மள மோப்பம் பிடிக்கிறதுக்குனே வருவான். அவளுக்கு மட்டும் நம்ம இதுக்காக தான் வெளியில போறோம்னு தெரிஞ்சது வீட்டு வாசப்படி கூட தவிர விட மாட்டான். வயசுக்கு அந்த பொண்ணு மாதிரி என்னை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு கதவை லாக் பண்ணிடுவான். எதுவும் காமிச்சிக்க கூடாது. சந்தேகப்பா அமைதியா வீட்டு விட்டு கிளம்பணும். எதுவாக இருந்தாலும் வெளியில போய் பார்த்துக்கலாம். முதல்ல கிளம்பணும், சீக்கிரமா போகணும். ரொம்ப நாள் ஆச்சுல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இப்படி இருந்து இன்னைக்கு என்ஜாய் பண்றோம். இப்படி எல்லாம் இருக்கிறது ஆம்பளைங்களுக்கு உண்டான ஒரு என்ஜாய்மெண்ட். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி எல்லா ஃப்ரீடமையும் முடக்கி வச்சிடறாங்களே. கல்யாணம் ஆனாலே எல்லா ஃப்ரீடமும் நம்ம கை விட்டு போயிடுது. டே அர்ஜுன், ஆனா உனக்கு அப்படி இல்லை. நீ சந்தோஷமா இருக்கா? அவளுக்கு தெரிஞ்சாதானே, அவளுக்கு தெரியாம தானே போறோம். போறோம், குதூகலமா இருக்கிறோம், சந்தோஷமா என்ஜாய் பண்றோம். போலாம், கிளம்பியாச்சு, ஓடிடுவோம். அவ வரத்துக்குள்ளார ஓடிடுவோம். ஓஹோ, இவ கண்ணு படுறதுக்கு முன்னாடி ஓடிடலாம்னு நினைச்சோம். இவளை எதிர்க்கு வந்து நிக்கிறாளே, இனிமே போக முடியுமா? போகணும், போயே ஆகணும். இல்லைன்னா எல்லாமே நாசமா போயிடுமே. ஆமா ஆமா பொண்டாட்டி, கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு, போயிட்டு உடனே வந்துடுறேன். என்னங்க மாமா, டைம் என்ன ஆகுது? இந்த டைம்ல வெளில போறேன்னு சொல்றீங்க. இந்த டைம்ல உங்களுக்கு வெளியில என்ன வேலை இருக்கு? அது அது ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்குதான் கிளம்பிட்டேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சுமா, நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்றேன் சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா நில்லுங்க, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி தெரியலையே. இந்த நைட் டைம்ல மீட்டிங்கா? என்ன மாமா, மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்கு டைம் இல்லையா என்ன? நைட் டைம் போய் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க? ஓஹோ, ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கறானே. அது சரி, டீச்சர் ஆச்சா, அப்படிதான் கேட்பான். ஏய் என்னடி இன்னொன்று எப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கான்? ஒரு ஆம்பளுக்கு 1008 வேலை இருக்கும்டி, இப்படி எல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. அதை சொல்றேன், ஒரு முக்கியமான மீட்டிங். நான் போயிட்டு அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு 12 o'clock குள்ளார வீட்டுக்கு வந்துட வேண்டி. நீ எனக்காக வெயிட்லாம் பண்ண வேணும். சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு சரியா? நானே வந்துடுறேன். டோரை மட்டும் லாக் பண்ணாம விடு, நான் வந்துடுறேன் சரியா? என்னது 12 மணி ஆகுமா? இப்பதான் உடனே வருவேன்னு சொன்னீங்க, இப்ப மணி 12 ஆகுன்னு சொல்றீங்க. மாமா என்ன மீட்டிங்? எனக்கு என்ன மீட்டிங் சொல்லிட்டு போங்க, அப்பதான் நான் விடுவேன். ஏண்டி என்ன இப்படி குடும்ப பத்துறேன்? ஃபேக்டரியில 1000 பேருக்கு மேல இருக்காங்க, எல்லாருக்கும் அர்ஜுன்னா பயம். ஆனா வீட்டுக்கு வந்தோம் எனக்கு நீனா பயமா இருக்குடி. ஏண்டி இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைக்கிறேன்? மாமாங்க, என்ன பத்தி நீங்க பயப்படுறீங்க? தப்பு செஞ்சாதானே பயப்படணும். நீங்க எதுவும் தப்பு பண்ண போறீங்களா என்ன? ஓஹோ, கிட்ட வந்துட்டாலே. டே அர்ஜுன், ஏதாவது சொல்லி சமாளி. ஆமா தப்பு நானே ஒண்டாட்டிக்கிட்டே தப்பு பண்ண முடியலையாமா, இதை நான் வெளியில வேற போய் தப்பு பண்ண போறேன். ஏண்டி என் மூஞ்ச பார்த்தா அப்படியே தெரியுது? மாமா நான் கேட்ட தப்பு இந்த தப்பு கிடையாது. இதெல்லாம் என்கிட்ட மட்டும்தான் பண்ணணும். அதை விடுங்க, நான் கேட்ட தப்பு இது கிடையாது. வேற எதுவும் தப்பு பண்ண போறீங்களோ? ஏய் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் சொன்னேன் மீட்டிங்காக தான் போறேன். வழிய விடுடி, டைம் ஆகுதுடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும்டி. நான் போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுறேம்மா. நல்லா கொண்டாடினா. மாமா ஆமா, என்ன மீட்டிங் மாமா? சரக்கு மீட்டிங்கா? ஐயோ முடிச்சிட்டாலே. டே அர்ஜுன், மாட்டிக்கிட்டியோ? ஏய் என்னடி நீ எப்படி பேசிட்டு இருக்க? சரக்கா? ஐயோ அப்படின்னா நீங்க பாரு, சரக்குன்னா என்னன்னு மறந்து போயிட்டேன்டி. சீச்சி, இது அந்த மீட்டிங் இல்லம்மா, இது வேற மீட்டிங்மா. அப்ப சரக்கு மீட்டிங் இல்லையோ? அப்போ அவங்க தப்பா சொல்லிட்டாங்களோ? எவங்க? அது ஒண்ணு இல்ல மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க போனை கீழே சார்ஜ் போட்டு வந்தீங்கல்ல, அதுல சரத்தனா மெசேஜ் பண்ணியிருந்தாரு. மச்சி எத்தனை பாட்டில் மச்சி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்டாரு. நானு தோராயமா ஒரு 7-8 பாட்டில் வாங்குங்கன்னு சொல்லிட்டேன். போதல்ல மாமா? இவ்வளவு காரணம் அந்த நாய் தான். அந்த நாய் வந்து என் கையில கிடைச்சது.
பொண்டாட்டி நான் வெளியிலயே போல, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். சரியா? மாமா எதுக்கு மாமா என்கிட்ட மறைக்கிறீங்க? இதுதான் என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ண போறேன்? நீ திட்டு வரலாம், அப்புறம் கோவப்படுவேன், அப்புறம் என்கிட்ட பேசாம போயிட்டேனா உனக்கு வந்து பிடிக்காது. அதான் சாரிடி. மாமா எனக்கு இது பிடிக்காதுதான், கோவப்படுவேன் தான், உங்களை திட்டவும் செய்வேன் தான். இதை அடிக்கடி பண்ணா திட்டுவேன். நீங்க அப்படி இல்லைல்ல, எப்பயோ ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ண நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, விச்சு சொன்னோம் அஜய்க்கு நீங்க ப்ராஜெக்ட் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானே மாமா? எப்படி என்ன இவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன்? சோ மச் செல்லக்குடி. சும்மா சொல்லாதீங்க மாமா, நான் உங்களை நிறைய இடத்துல புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். இனியும் அப்படி இருக்கக்கூடாதுவா? என் புருஷனை நான் நல்லா புரிஞ்சுக்கணும்ல. என் புருஷன் எல்லாருக்காகவும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யும்போது என் புருஷனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவருக்காக நானும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும்ல. அவருக்குன்னு செய்யறதுக்கு நான் தானே இருக்கேன். என்ன மாமா, சரிதானே? ஏய், எதுக்கு இப்ப முடிஞ்சு போனதை பத்தி பேசிட்டு இருக்கா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி அதை பத்தி எல்லாம் பேசாத. ஆமாமா, இந்த அர்ஜுனுக்கு செய்யறதுக்கு இந்த நிலாவால மட்டும்தான் முடியும். அதுக்குதான் காத்துட்டா இருக்கும். எப்பன்னு பாக்குறேன். எல்லாமே பார்த்து பார்த்து செய்யணும். சரியா? மாமா போங்க. சரி சரி, யார் யார் மீட்டிங்ல கலந்துக்க போறீங்க? எனக்கும் சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. அதுவா நான் சொல்லுவேன், ஆனா என் செல்லுக்குட்டி கோவப்படக்கூடாது. சரியா? கோவப்படக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி புரிஞ்சிருச்சு. லிஸ்ட்ல முதல் இடத்துல விச்சு தானே இருக்கான். அது தாண்டி பொண்டாட்டி. பாவடி என் மச்சான். என் மச்சான் வெளியில யாருக்கிட்ட எதுவும் கேட்கலாம். நாங்க மாமா மச்சான்குள்ள கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு போறோமே. வீடா அவனை எதுவும் சொல்லாத. சரியா? உங்க கூட வரான்றதுனால மட்டும்தான் விடுறேன் மாமா, பாத்துக்கோங்க. அவன் சின்ன பையன், அவனுக்கு எதுவும். பொண்டாட்டி உன் தம்பிக்கு எதுவும் ஆகாது. என் மச்சான பத்திரமா சேஃபா கூட்டிட்டு வந்துடும். போதுமா? மச்சான மட்டும் இல்ல, நீங்களும் பார்த்து ரொம்ப ஓவராலாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். பர்மிஷன் கொடுத்துட்டேங்கிறதுக்காக ஓவராலாம் எடுத்துக்க கூடாது. எதுவுமே லிமிட்டடா தான். ஓகேவா? கண்டிப்பாடி ட்ரை பண்ணிட்டு வரணும்னா அதனால லிமிட்டா தான் எடுத்துப்பேன். ஓவரெல்லாம் இல்லை. ஓகேவா? இது சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறோம்னா அதனால ஒரு என்ஜாய்மெண்ட். மற்றபடி ட்ரிங்க்ஸ் தான் என்ஜாய்மெண்ட் கிடையாது. சரி அடிச்சலும் லிமிட்டடா இருந்தா சந்தோஷம் தான். சரி சரி, லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் விச்சு, அப்புறம் யார் யாரு? அப்புறம் வேற யாரு? நம்ம ஷரத், அஜய், நானு, அவ்வளவுதான். அப்புறம் அஜய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்னா அது ஏற்பாடு பண்ணது என் ஃப்ரெண்டை வச்சுதான். அதனால அவனும் வரான். ஆம்பளையா பிறந்துட்டு போயிருக்கலாம்ல மாமா. நீங்களா எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க. எங்களையே பாருங்க, நாங்க எங்க போய் யாரை மீட் பண்றது? எதுவும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே சமையல் கட்டணும், பெட்ரூம், ஹாலையும் சுத்தி சுத்தி பார்க்க வேண்டியதான். அப்படிதானே மாமா? அப்படின்னு யார் சொன்னா? வேணும்னா என் கூட வா, வந்து எனக்கு கம்பெனி கொடுக்குறியா? 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கலாம். ஆமாங்க, போன போட்டு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா கம்பெனிக்கு என்னையும் கூப்பிடுறீங்க உங்கள? இல்லடி நீ ரொம்ப ஃபீல் பண்ணல, அதான் என் பொண்டாட்டி ஃபீல் பண்ண விட்டுட்டு நான் மட்டும் போனா நல்லா இருக்குமா? ஏய் ஃபாரின்ல இதெல்லாம் சகஜம்டி. மீனா வரியா சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். கொண்டுடுவ பாத்துக்கோங்க. அது ஃபாரின், நம்ம இருக்குது இந்தியாவில். இங்க என்ன கலாச்சாரமோ அதையே நம்ம பாத்துக்கலாம். எந்த கள்ளசாராயமும் வேணாம். ஓகேவா? ஏய் இவ்ளோ பேசுற, நீ அன்னைக்கு சரக்கு அடிச்சிட்டு போதையில உலர்னுவதானடி? அது 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 ஜூஸ்ல நினைச்சு குடிச்சிட்டேன். நீங்க ஜூஸ்ல சரக்கு கலந்து வச்சீங்கன்னு எனக்கு என்ன தெரியுமா? என்ன அது ஜூஸ் நினைச்சு நான் குடிச்சிட்டேன். ஆமாமா ஜூஸ் நினைச்சதான் குடிச்சேன். ஏண்டி சரக்குக்கும் ஜூஸுக்கும் வித்தியாசம் தெரியுமா? குடிக்கும் போதே அதோட டேஸ்ட் உனக்கு தெரிஞ்சிருக்குமேடி. வேணான்னு வச்சிட வேண்டியதானே? நல்லா இருக்குன்னு இருக்கிற எல்லா ஜூஸும் எடுத்து எடுத்து குடிச்சியே, சரக்குன்னு தெரிஞ்சுதானே குடிச்சா? ஐயோமாங்க, நான் ஒன்றும் அது சரக்குன்னு தெரிஞ்செல்லாம் குடிக்கலாம். ஜூஸ் நினைச்சுதான் குடிச்சேன். குடிக்கும் போது கொஞ்சம் டேஸ்டா இருந்ததா, அதனால நிறைய குடிச்சிட்டேன். மற்றபடி சரக்குன்னு தெரிஞ்செல்லாம் குடிக்கலாம். சும்மா சும்மா அதே சொல்லாதீங்க. ஏய் அதை நீ குடிச்சிட்டு பண்ண பாரு, அன்னைக்கு அலப்புறேன். இன்னொரு டைம் அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஒன்று தொடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தள்ளி இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல, மறுபடியும் அந்த சான்ஸ் கிடைக்குமான்னு ஏங்குறேன்டி. மாமா போங்க. சரி நான் போறதெல்லாம் இருக்கட்டும், பர்மிஷன் கொடுத்துட்டேன். வெளியில போய் என்ஜாய் பண்ண போறேன். வெளியில போய் என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடி வீட்டுல ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட் கிடைக்குமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க போயிட்டு வாங்க, நாளைக்கு நைட்டு கொடுக்குறேன். இப்ப வேண்டாம். சொல்ல பண்ணாட்டிடா ஒரே ஒரு கிறிஸ்தான் இசுக்கே இப்படிலாம் எங்க வைக்கலாமா? அப்புறம் மற்றதுக்கெல்லாம் எப்படி
விடுமா. மாமா போங்க. ஏய் சீக்கிரம் கூடுறி, நான் வேற அஜய்க்கு ஃபோன் பண்ணணும். அஜயும் என் ஃப்ரெண்டையும் எப்படி வர வைக்க போறேன்னு தெரியல. அதுவே வேற கொஞ்சம் குழப்பத்துல இருக்கேன். அதனால டக்குனு கொடு. அடுத்து நான் அதுதான் யோசிக்கணும். உருடி பொண்டாட்டி. மாமா வர வர நீங்க தில்லாலங்கடி வேலைலாம் நிறைய பண்றீங்க. இப்போ தில்லாலங்கடிக்குள்ள தில்லாலங்கடி அப்படிதானே? வேற என்ன பண்றது? என் சகல கொஞ்சம் ரோஷமானவராச்சா. அதான் என்கிட்ட கேள்வி கேட்டக்கூடாதுன்னு தீர்மானமா இருக்காண்டி. அவனுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு தெரிஞ்சான். அது அவன் நம்பிக்கை கெடுத்துற மாதிரி இருக்கும்ல. அதனாலதாம்மா. அதனால இப்படி பண்ணேன். சரிடி கூடுடி. மாமா போங்க. அப்போ ஓகேதான். மாமாங்க ஏய் ஏண்டி கத்துற? கத்தாதடி. நீங்க இப்படி பண்ணா கத்த மாட்டேனா? சாரிடி. ஏதோ ஒரு ஆர்வத்துல லைட்டா அந்த பட்டுச்சு. சாரி. போங்க மாமா. சரி சரி சாரி செல்லம். வச்சுக்குவோம் கச்சேரிய உச்சகட்டம் பார்த்து தெப்பம் போல தத்தளிக்கும் செம்பருத்தி ரெண்டு ஜாதி மல்லிகை தொட்டுக்கொள்ளும் காமன் பண்டிகை கோயிலில் காதல் தொழுகை 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. நீ சூரியன் நான் வெண்ணிலா